நானறிந்த ஆரோக்கியத்தில் உங்களுடன் இணைவது லதா ராணி. ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ இப்போ போட்டுட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு வீடியோக்கும் கீழே கமெண்ட்ஸ் கேட்டே இருக்காங்க. ஸோ அந்த கமெண்ட்ஸ்க்கெலாம் நம்ம ஒவ்வொன்றுக்கா பதில் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ என்ன கமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊர் பேர் சொல்லியிருக்காங்க. அந்த ஊர் பேர் வேண்டாம் நமக்கு. எனது தங்கை முதுகு தண்டுவட சிகிச்சை மையத்தில் சிகிச்சை எடுத்து கொண்டுள்ளார். இதுவரையில் 6 லட்சங்கள் செலவு செய்துள்ளோம். 9 மாதங்கள் ஆகிவிட்டது. இனியும் வலி குறையவில்லை. முதல் இருந்ததை விட வலி அதிகமாகிவிட்டது. இதற்கு என்ன செய்யலாம்? பாத்தீங்கன்னா, இது எல்லாமே நீங்க கேட்கறது எல்லாமே தான் எனக்கு இருந்து கிட்டத்தட்ட ஒரு 17 வியாதியோட தான் நான் கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷங்கள் தொடர்ந்து நோய்களோட பயணிச்சு கொண்டிருந்தேன். அதுலயும் இந்த முதுகு தண்டுவட வலி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல். நம்ம ஒரு வேலையை ஒரு குறிப்பிட்ட நேரத்துல செய்யவே முடியாது. எங்க இப்ப இவங்க இந்த கமெண்ட்ஸ்க்கு உடனே இத படிச்ச உடனே எனக்கு ஞாபகம் இப்ப இந்த செகண்ட் ஞாபகம் வர்றத சொல்றேன். எங்க அம்மா இறக்குறதுக்கு முன்னாடியே பாத்துட்டீங்க அப்படின்னா வேலை செய்ய வேண்டியது ஒரு 62 இயர்ஸ் லேடி. அவங்க இறக்குற வரைக்குமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டாமினாவோட நல்லா வேலை செய்வாங்க. அந்த துணி எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க வாஷிங் மிஷின்ல துவைச்சாலும் அவங்க கையில தான் துவைச்சு அலசி எல்லாம் எடுத்து போடுவாங்க. ஒரு 1/2 hourல ஒரு 20 saree துவைச்சு அலசி எடுத்து காய போட்டு வந்துருவாங்க. அப்ப நம்ம ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு ஒரு 2 saree 3 saree இருக்கு நம்ம அலசுறோம் அப்படின்னா, அந்த துணியை அலசும் போது பாத்துட்டீங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, 1 மணி நேரம் ஆச்சு 3 saree துவைச்சிட்டு இருக்கிற, நான் 1/2 மணி நேரம் 20 saree துவைச்சு காய போட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு திட்டுற மாதிரியே நம்மளை சொல்லுவாங்க. இத்தனை வயசாச்சு இந்த வேலையை செய்யறதுக்கு உனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கா அப்படின்னு அது திட்டுற மாதிரியே சொல்லும் போது அந்த கண்ணுல அம்மாதான் சொன்னாலுமே அது நம்மளை ஒரு 5 வயசு 10 வயசு 15 வயசு 20 வயசு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம அம்மா நம்மளை திட்டுறதுக்கு, நம்ம கல்யாணம் ஆகி 2 பசங்கிட்ட பேசிருக்காங்க, இவங்க முன்னாடி நம்ம திட்டுவாங்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லைங்களா? அப்போ அவங்க திட்டும் போது நான் சொல்லுவேன், அம்மா நீ 2 குழந்தைகள் நீங்க உங்களுக்கு பிறந்திருக்கு, அவங்கள நீங்க அப்பெல்லாம் இந்த சிகிச்சை அறுவை சிகிச்சை எல்லாம் இல்லையே, நார்மல் டெலிவரி. அதனால அவங்கனால இறக்குற வரைக்கும் கூட அந்த ஆக்டிவா இயங்கி இருக்கிறாங்க. இப்ப நம்ம பீரியட்ஸ்ல எல்லாம் பாத்துட்டீங்கன்னா அந்த தண்டுவட ஊசியை போட்டு நம்ம குழந்தை எடுத்ததுனால அந்த ஊசியை போட்ட அடுத்த மாசத்துல நம்மளால அந்த ஃப்ளூயண்டா நம்மளால அந்த நார்மலா அவங்க குமிற மாதிரிலாம் குமிய முடியாது. அதைய அவங்க ஒவ்வொரு முறையும் திட்டும் போது நான் ஒவ்வொரு முறையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். திரும்ப திரும்ப அவங்க சொல்லிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா ஆக்டிவா இருக்கிறவங்களுக்கு ஒருத்தருக்கு அந்த ஆக்டிவ் இல்லாதவங்களை பார்க்கும்போது கோபம் வரும். நம்ம இந்த வயசுல இப்படி இருக்கிறாமே அவங்க இந்த வயசு நீ இப்படி இருக்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை திட்டுவாங்க. அப்போ அந்த எத்தனை அது இல்லாம 2 வீலர் ஓட்ட முடியாது, நிறைய அவமானங்கள், உட்கார்ந்து எந்திரிக்க முடியாது, ஒரு கோயில்லையோ எங்கேயோ போய் உட்கார்ந்து கீழே அன்னதானம் எல்லாம் போட்டா சாப்பிட முடியாது. அப்போ அந்த தண்டுவட வலிங்கிறது பாத்துட்டீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலான ஒரு மனவேதனை தரக்கூடிய ஒரு விஷயம்தான். இதுல அவங்க மென்ஷன் பண்ணிருக்கிறது என்னன்னா 6 மாசங்கள் சிகிச்சை எடுத்தோம், சரி 9 மாசங்கள் ஆகியும் இன்னும் வலி நல்லா ஆகல, 6 லட்சங்கள் செலவு பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப நான் இதுல ஒரு பார்ட் 1 தான் நான் செலவு பண்ணியிருப்பேன். இந்த பார்ட் 1 செலவு பண்ணி நான் கத்துக்கிட்டது 5 வகையான மருத்துவம். மூச்சு பயிற்சி, முத்ரா, யோகா, உணவே மருந்து, அதுக்கப்புறம் ஃபுல் பாடி எக்ஸசைஸ். ஜிம்ல நான் பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ எல்லாம் போட்டிருப்பேன், தம்பிள்ஸ் எல்லாம் தூக்குவேன். அப்ப அதெல்லாமே நம்ம கத்துக்கிட்டு வந்துட்டோம். இந்த 6 லட்சத்துல பார்ட் 1 4ஆ பிரிச்சீங்கன்னா பார்ட் 1ல அதுவும் பாத்தீங்கன்னா நான் இன்னும் எக்ஸ்ட்ரா கத்துக்கிட்டேன். அந்த மாதிரி கத்துக்கிட்டு இதுல இத்தனை தொகை செலவுல நம்ம இத்தனையும் கத்துக்கிட்டோம். இதுக்கு நம்ம கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறோம். நமக்கு நிறைய பலனும் அடைஞ்சிருக்கு. ஆனா அவங்க 6 லட்சங்கள் செலவு பண்ணி இன்னும் அதே வியாதியில அதே வழியில இன்னும் இருக்கிறாங்க. எங்க குருநாதர் சொல்லுவாங்க, எங்க தொலைச்சமோ அங்க தொழாவணும், அட் சேம் டைம் எங்க வலி இருக்கோ அங்க கை வைக்கணும் அப்படிம்பாங்க. அதனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் ஹலாசனாவுடைய முதல் ஸ்டெப். பார்த்தீங்கன்னா கரெக்டா நம்ம படுத்துட்டு அது நம்ம தொட்டு செய்வோம். கரெக்டா அந்த L4 L5 வால் எலும்பு, அந்த ஸ்பைன்ல என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரிங்க, அந்த ஸ்பைன் ப்ராப்ளத்துக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மூச்சு பயிற்சி கொடுத்துட்றோம். மூச்சு பயிற்சி கொடுக்கும்போது உங்களுக்கு ரத்த ஓட்டம் சீரா நடைபெறும். ஏன் நான் எந்த பயிற்சியை எடுத்தாலும் மூச்சு பயிற்சின்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு உடல்ல எங்கெங்கெல்லாம் சீரான ரத்த ஓட்டம் இல்லையோ அங்கதான் வலி ஏற்படும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் மூச்சு பயிற்சி கொடுத்துட்றோம். ரத்த ஓட்டத்துக்கு மூச்சு பயிற்சி கொடுத்துட்றோம். 2வது அந்த பாகத்துக்கு உண்டான சக்தியை கொடுக்கறது நம்ம 6 பவுடர். இந்த பவுடர் நமக்கு சக்தியை கொடுத்துருது.
3வது இதுக்கு தகுந்த முத்ரா கொடுத்துட்றோம். 4வது இதுக்கு தகுந்த யோகாசனா தான் இந்த ஸ்டார்டிங் லெவல். நான் போய் காலை பின்னாடி தொடறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்க செய்ய வேண்டாம். ஃபர்ஸ்ட் 4 லெவல் ஹலாசனா செய்யவே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் இந்த தம்பிள்ஸ் வந்து எல்லாம் நினைச்சுக்கிறாங்க தூக்குனா வலி வரும். கிடையவே கிடையாது. என்னுடைய பெயின் வந்து நல்ல ரிலீவுக்கு காரணம் இந்த தம்பிள்ஸும் தான். இந்த தம்பிள்ஸ் இப்படி குமிஞ்சிட்டு இப்படி தூக்கி இப்படி எடுத்து குடத்தை எடுக்கிற மாதிரி எடுத்து வைப்பேன் பாருங்க, அதெல்லாம் வந்து எனக்கு அந்த ஸ்பைன் வலியிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு ஒரு நல்ல இது கிடைச்சிச்சு. ஸோ நீங்க வந்தீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு நிறைய ஸ்பைன் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்க போயிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த ஸ்டெப்பும் கூட, அதாவது இப்படி இருக்கும், இந்த ஸ்டெப்பும் கூட நீங்க ஏறக்கூடாது, அமைதியா இருக்கணும், எந்த வேலையும் செய்யக்கூடாது, ஆடக்கூடாது, ஓடக்கூடாதுன்னா அப்ப இன்னும் அந்த இடத்தில் ரத்த ஓட்டம் ஓடுவதற்கான சூழ்நிலைகள் அங்க இருக்காது. அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா வலி இன்னும் அதிகம் தான் ஆகும். ரத்த ஓட்டம் போகாத இடத்துலதான் நமக்கு வலி அதிகமாகும். சோ அதை முதல்ல வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம அங்க சும்மா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, போய் லட்சக்கணக்கில் காசு கொடுக்கறத விட அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, நம்ம உடல் எப்படி இயங்குது, எந்த மாதிரி இயங்குது, என்ன அந்த இடத்துக்கு போனா நமக்கு வலி வராது அப்படிங்கறத நம்ம உணரணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா அதான் ஃபர்ஸ்ட் அந்த வலின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்த கை வைக்காம இருக்கக்கூடாது. 19 வருஷம் இருந்த வலிய அசைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு வலியே நல்லாச்சு. ஸோ வித்தின் ஏ 3 months, இப்போ நீங்க 9 monthsல அந்த வலி இன்னும் இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா, வித்தின் ஏ 3 monthsல 90% வலி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஒரு 4 மூச்சு பயிற்சி தொடர்ந்து எடுக்கும் போது உங்களுக்கு சுத்தமா அந்த வலியிலிருந்து நீங்க விடுதலை ஆயிடலாம். ஸோ இந்த இந்த வலியிலிருந்து, ஸ்பைன் வலியிலிருந்து யாரெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாம் எங்ககிட்ட வாங்க. இந்த வழியில 10 வருஷம் 20 வருஷம் கஷ்டப்படுறதை விட ஒரு 3 months நீங்க இதுல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும். எங்களோட பயிற்சியில கலந்துக்குங்க. நோய் இல்லாம வாழுங்க. நன்றி, வணக்கம்.